தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளிக் கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை. சாந்தி என்பவருக்கு கருணைத் தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். பணி ஆணை மற்றும் கருணைத் தொகை வழங்கும் போது முதலமைச்சர் விஜய் கதறி அழுதுவிட்டார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தகவல். கரூர் கூட்ட நெரிசல் குறித்த முதலமைச்சரின் கருத்து வழக்கு விசாரணையை பாதிக்காது. கரூர் துயர நிகழ்வை அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேச்சு. ஒருவர் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதளவில் வலிகள் உண்டு. அப்படித்தான் எனக்கும் நிறைய வலிகள், காயங்களை கடந்து இங்கு வந்திருப்பதாக கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள், அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். செப்டம்பர் 27 அன்று கரூரில் கட்டுக்கடங்காத கூட்டத்தை காவல்துறையினர் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தவிக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் குற்றச்சாட்டு. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். தன்னை நம்பிய மக்களை இழந்து அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதி நான் அல்ல. பணமா ஜனமா என கேட்டால் எனக்கு என்றுமே ஜனம்தான் முக்கியம் என கரூரில் முதலமைச்சர் விஜய் உறுதி. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல், லஞ்சம் நடந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. தவிக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் ஒரு பைசா கூட லஞ்சம், ஊழல் இல்லை எனவும் பெருமிதம்.
அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதல இருந்து ரத்தம் வராத குறை. சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டமெடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாகவும் விமர்சனம். பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறான். பேசி பேசி என சொல்கின்றனர், ஆனால் பேச தொடங்கினால் ஓடி விடுகின்றனர். இனிமேல் சட்டப்பேரவை கதவை உட்புறமாக பூட்டிவிட்டுதான் பேச வேண்டும் போல. 5 நிமிடம் பேசியதற்கே குளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டு விட்டனர் என்றும் முதலமைச்சர் விஜய் நக்கல். குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்து விட்டதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டிற்கு சென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றும் பகடி. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. குறை சொல்வதற்கே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. டாக் லெஸ் ஒர்க் மோர், இதுதான் நம்ம பாலிசி என பகவதி பட வசனத்தை பேசி காட்டிய முதலமைச்சர் விஜய். பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் தியாகத்தை அனுசரிக்கும் வகையில் நினைவு தூண் அமைக்கப்படும். கரூரில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. உறவு இல்லை என திமுக அதிமுக இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா எனவும் கேள்வி. இல்ல, கூட்டு களவாணிங்க சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா?
இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர்களின் முகமூடியெல்லாம் தற்போது கிழிந்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த துறையில் யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றும் ஊக்கம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க என்றும் வேண்டுகோள். இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தையே அடித்து நொறுக்கியுள்ளோம். நமக்கு குதிரை ஒட்டக பேரம் எல்லாம் தேவையில்லை என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுத, ஒட்டக பேரம் எல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரம் எல்லாம்? தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு எப்போதும் ஒத்துக்கொள்ளாது. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலாக்கப்படும். தீய சக்தியை போல் ரியல் தாய்மாமன் அல்ல, நான் ரியல் தாய்மாமன் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஒரு அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் ரியல் தாய் மாமன். கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு. கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடி போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
ஊழலை ஒழிப்பதாக மைக் முன்பு பேசுபவர்கள் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்புடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிருப்தி. வட இந்தியர்கள் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் ஏதேனும் ஒன்றையும், தென்னிந்திய மக்கள் வட இந்திய மொழி ஒன்றையும் கட்டாயம் கற்க வேண்டும். மொழியின் மூலம் மட்டுமே நமது கலாச்சார பிணைப்பை மேலும் உறுதியாக முடியும் என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் அருளேகர் பேச்சு. தமிழக சிறைகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. சாத்தியக்கூறுகள் குறித்து சிறைத்துறை DGP அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. கட்சிக்கு உண்மையாக உழைப்பவர்களுக்கு பதவியும் அங்கீகாரமும் அளிக்காததே அதிமுக தோல்விக்கு காரணம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த MGR இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. அதர்வா நடிப்பில் உருவான இதயம் முரளி பட வெளியீட்டிற்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம்பள பணம் நிலுவையில் இருப்பதாக டான் பிக்சர்ஸ் மீது சுதாகுங்கரா வழக்கையும் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஆணை. புதுக்கோட்டையில் திமுக நிர்வாகியின் மகன் உள்பட 3 தொழிலதிபர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் உதவியுடன் அதிகாரிகள் சோதனை காலை முதலே தீவிரம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரும்பு வியாபாரி வீட்டில் GST அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. பல மணி நேரம் சோதனை நடத்தியதில் 8 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கியதாக தகவல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக விவசாயிக்கு அரிவாள் வெட்டு. இருதரப்பினரிடையே மோதல் போக்கு எழுந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 5 பெண்கள் உட்பட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. இந்தியாவில் சுதந்திர போராட்டம் உருவாக காரணமாகியிருந்த வேலூர் சிப்பாய் புரட்சி நிகழ்ந்து 220 ஆண்டு ஆன நிலையில் நினைவு தினம் அனுசரிப்பு. வேலூரில் நிறுவப்பட்ட சிப்பாய் நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர், SP, முன்னாள் படை வீரர்கள், MLAக்கள் உட்பட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை. வீர வணக்கம், வீர வணக்கம். திருப்பூரிலிருந்து தனியார் ஆம்புலன்ஸை திருடிச் சென்ற மது போதை இளைஞர். சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லும் போது தாராபுரம் அருகே லாரி மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நிலையில் போலீசாரால் கைது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த பழவூர் அருகே டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதை தட்டி கேட்ட மதுப்பிரியருக்கு அடி உதை. தகாத வார்த்தைகளால் திட்டி மதுப்பிரியரை ஓட ஓட விரட்டி தாக்கிய டாஸ்மாக் கடை ஊழியர்கள். சென்னை அடுத்த மாதவரத்தில் பூமியில் புதைக்கப்பட்டிருந்த கேஸ் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து. உரிய நேரத்தில் தீக்கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
ஆனி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோயிலில் பக்தர்கள் பால்குட ஊர்வலம். 1008 பால் குடங்களுடன் பெண்கள் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து வழிபாடு. தமிழகத்தில் சிவகங்கை, காரைக்குடி, சிறுவில்லிபுத்தூர், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 2 நாள் பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆக்லாந்து விமான நிலையத்தில் ஆரத்தழுவி வரவேற்ற அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள் சேதம். நீர்நிலைகளின் கரையோரத்தில் உள்ள வீடுகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். தொடர் மழை காரணமாக ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஹதன்குண்டு தடுப்பணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறப்பு. அடுத்தடுத்த நாட்களில் யமுனை ஆற்று நீர்மட்டம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல். விண்ணில் ஏவிய லாங் மார்ச் 10B ரீயூசபிள் ராக்கெட்டின் பூஸ்டரை வெற்றிகரமாக கடலில் இறக்கிய சீனா. அமெரிக்காவுக்கு அடுத்து இதை சாதித்த உலகின் 2வது நாடு என்ற பெருமையை பெற்றது. திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் காலமானார். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி உள்ளிட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய செழியன் 2019இல் டூ லைட் படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானார்.